சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ளான பலன்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. இந்த வாரத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஆபீஸ்ல ஏதாவது வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்து லேட்டாக போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மேனேஜர் ஏதாவது மீட்டிங் வர சொல்லியிருப்பாரு, அன்றைக்கி போக முடியாமல் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சில ஆஃபீஸில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் வேலை தேடுறீங்க அப்படின்னா, இந்த வாரம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுதோ இல்லையோ கொஞ்சம் பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாத ஏதாவது பேச்சுக்கள் இருந்தால் அது ஒரு பெரிய விவாதமாக மாறி தேவையில்லாத உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனைல எங்கேயாவது ஒரு பேமெண்ட் பிரச்சனைல போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதாவது ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்றீங்க அப்படின்னா பேமெண்ட்டை வாங்கிட்டு சப்ளை பண்ணுங்க. இல்லை நீங்க கொடுங்க, நாங்கள் அடுத்த வாரம் தரோம், அவங்களுக்கு பெரிய ஆர்டரா தரேன் அப்படின்னா கண்டிப்பா ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பணம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏதாவது பணம் தொலைகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஸ்கேம் மாற்றுறதுக்கான சான்சஸும் கண்டிப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பண வரவுகள்ல உனக்கு தடை இருக்காது. கண்டிப்பா பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கடன் கட்டுறதுக்கு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சேஃப்டியா இருப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சிம்மராசி என்பது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பணம் வரக்கூடிய வாரமா இருக்கு. பணம் வந்தா என்ன பண்ணுவீங்க, சரி நம்ம இதை அடுத்த பிசினஸ்ல போடலான்ற ஒரு சிந்தனை வரும். அது ஏதாவது ஒரு தப்பா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா சேஃப். அதே போல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு காதல்ல ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா ராசியிலே செவ்வாய் இருக்காரு, கேது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது கோவப்பட்டு பேசி நீங்க உங்க உங்க பார்ட்னர் கிட்ட, உங்க லவர் கிட்ட ஏதாவது தப்பா பேசி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வளர்ந்து நைட்லாம் தூங்க முடியாம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே யோசிக்கக்கூடிய வாரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல திருமணமானவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி கிட்ட, கணவர்கிட்ட தேவையில்லாத பேச்சுகள் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள் பெருசா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. நீங்க மட்டும் இல்லாம என்னன்னா குடும்பத்துல இருக்கவங்க யாராவது ஏதாவது சொல்லி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைலாம் ஏற்படுத்துவதற்கான சான்சஸ் இருக்கு. அதனால அதர் பர்சன் சொல்லும்போது முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க ஏதாவது கூட சேர்ந்து பேசினா நீங்க அந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில நீங்க தனியா கூப்பிட்டு பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த வாரத்துல நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உண்டு. நீண்ட நாளா பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பணம்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளா ஏதாவது ஒரு வேலைக்கு தேடுறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு இன்டர்வியூ வரும், அதை செலக்ட் ஆன சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வாரம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க. நமக்கு ஏதாவது இன்டர்வியூ வந்தால் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானிங் கூட இருந்துட்டீங்கன்னா சேஃப்டியா கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரமா இருக்குது. மாணவர்களுக்கு என்னன்னா இந்த வாரம் தேவையில்லாத ஒரு அவப்பேர், கெட்ட பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ உங்களை பத்தி யாராவது தப்பா ஏதாவது சொல்லி கடைசியில நீங்க அதை மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரம். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு அவமானங்களும் வரக்கூடிய நேரமா இருக்கு. அதே போல இந்த வாரம் நீங்க ஏதாவது காதலை போய் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது தேவையில்லாம அவாய்ட் பண்ணுங்க. இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் சொன்னீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்ல தேவையில்லாத தொந்தரவு வரக்கூடிய ஒரு வாரமா கண்டிப்பா இந்த வாரம் இருக்கு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை வச்சு தான் சொல்றோம். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தந்தார் போல, திசாபுத்தி தந்தார் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு, ஒரே கடன் பிரச்சனை இருக்கு, பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க. அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும்.
வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை, அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை வீடியோ கால்லையோ கண்டிப்பா கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம். இது ஒரு புரிய ஒரு அற்புதமான அறிவியல் கலை. அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது. முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமானா கண்டிப்பா மாற்றும். ஒரு தலையெழுத்தே மாற்றும். ஒரு தோஷம் இருக்கு, திருமணத்துல தோஷம் இருக்குன்னா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முகூர்த்தம் செய்யும். அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசன்னம். அதுவே தாம்பூல பிரசன்னம். அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம். ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம். அதே போல உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகளா யாராவது இறந்துட்டே இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் மூலமாக என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம், தேவ பிரசனம் பார்க்கிறோம். ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல, நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடத்துது, ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம். இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கலாம். குறைந்த கடனில் வகுப்பு நடத்தியிருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம். அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துருவாங்க, வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலாக நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.